Hello guys, welcome to Landscape Photography. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நிக்கானில் இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராவோட ப்ரிவ்யூ தான். ஸோ தி Z9. ஸோ நிக்கான் Z9ன்றது தான் ஒரு மிக பெரிய ப்ரொஃபஷனல் கிரேட் கேமரா, ஃப்ளாக்ஷிப் கேமரா, ரொம்ப பெருசு, ரொம்ப ஹெவி வெயிட்டட் அஸ் வெல் அஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேமராவாக இருக்குது. ஸோ இந்த கேமரா பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The Nikon Z9. Z9 camera Nikonல one of the major flagship camera, one of the highest professional grade cameraன்னு சொல்லலாம். இதோட கேமரா பாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பெருசாக, ரொம்ப ரகடாக, ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் டூலாக உங்களுக்கு தெரியும். ஸோ நிக்கான் Z9ஓட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அதோட டைப்லேருந்து ஆரம்பிப்போம். நிக்கான் Z9 ஒரு மிரர்லெஸ் கேமரா அண்ட் அதோட மவுண்டிங் Z மவுண்டிங்கில் வருது. ஸோ நிக்கானில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரெண்டு டைப் ஆஃப் மவுண்டிங் இருக்குது. ஒன்று F மவுண்ட் அண்ட் ஒன்று Z மவுண்ட். ஸோ நிக்கான் Z9 Z மவுண்டிங்கில் வருது. Z சீரீஸ் கேமராஸ் எல்லாமே Z மவுண்டிங்கில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் Z6 Mark 1 Mark 2 ஆகட்டும், Z7 Mark 1 Mark 2, Z8 Mark 3 வரைக்கும் இருக்குது. இப்போது Z9 வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா Z சீரீஸ் கேமராஸுமே நிக்கானில் Z மவுண்டிங் கொண்டது தான். அண்ட் பிக்சர் ஃப்ரேம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார். ஃபுல் ஃப்ரேம் சென்சார்னா என்ன, க்ராப் பாடி சென்சார்னா என்னன்றதும் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான நிறையா வீடியோஸ், ஃபோட்டோகிராஃபி எப்படி பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிறது, என்னென்ன கேமராஸ் வாங்கணும், என்கிட்ட என்னென்ன கேமராஸ் இருக்குது, எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபி சேனல் ஆரம்பிக்கணுன்ற எல்லா டீட்டெயில் வீடியோஸும் என்னோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஸோ நிக்கான் Z9 வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. ஃபுல் ஃப்ரேம் கேமரானா என்னென்னா, அதோட ஃப்ரேம் சென்சார் சைஸ் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ரேம்டாக இருக்கும். ஃபுல் ஃப்ரேம் இந்த மீன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் இஸ் 36x24 mm. இது என்ன வேல்யூனா, நம்மளோட பழைய ஓல்டு மெத்தடாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபிலிமில் இருக்கிற ஒரு ஃபிலிமோட சைஸ் தான் இந்த ஃபுல் ஃப்ரேம் சென்சாரோட சைஸாக இருக்கும். 36 mm x 24 mm. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சாரோட டைமென்ஷன்ஸ். நிக்கான் Z9 ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் பாடி. நெக்ஸ்ட் இதோட இமேஜ் ப்ராசஸிங்கில் பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்டாகர் CMOS சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டோட்டல் மெகா பிக்சல்னு பார்த்தீங்கன்னா 52.7 மெகா பிக்சல்ஸ் இருக்குது. பட் எஃபெக்டிவ் மெகா பிக்சல்னு பார்க்கும்போது 45.7 மெகா பிக்சல் தான் இதோட எஃபெக்டிவ் மெகா பிக்சல். தட் இஸ் ஆல்சோ நாட் அ சிம்பிள் நம்பர். அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கேமரா வித் 45 மெகா பிக்சல்ஸ் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரானா அதோட பிக்சர் குவாலிட்டி எந்த லெவலில் இருக்குன்றத இமேஜின் கூட பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் ப்ரொஃபஷனல் கிரேட் கேமரா பாடி. ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ ஃபைல் சிஸ்டம்னு பார்க்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஃபார்மேட் தான். ஸோ இதுவும் எல்லா கேமரா மாதிரி JPEG ஃபோட்டோஸும் எடுக்குது, ரா ஃபோட்டோஸும் எடுக்கும், ஆஸ் வெல் அஸ் 14-bit அன்கம்ப்ரஸ்டு வெர்ஷன் ஆஃப் பிக்சர்ஸும் எடுக்கும். அண்ட் பிக்சர் கண்ட்ரோல்னு பார்க்கும்போது ஆட்டோ, ஸ்டாண்டர்ட், விவிட், மோனோக்ரோம், ஃப்ளாட் இந்த மாதிரியான எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிக்சர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல் என்னென்னா, உங்களால் பர்டிகுலர்லி ஒரு சினாரியோவை செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பில் இருக்கட்டும், ஷேடில் இருக்கிறது, சன்லைட்டில் இருக்கிறது, நீங்கள் ரொம்பவே பர்டிகுலரான ஒரு சினாரியோவை இதுலேருந்து செலக்ட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் கால்ட் அஸ் கிரியேட்டிவ் பிக்சர் கண்ட்ரோல். அண்ட் மற்ற பிக்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சேம் காமன் ஆஸ் வாட் வி கெட் இன் ஆல் தி நிக்கான் கேமராஸ். இதோட கார்ட் ஸ்லாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 கார்ட் ஸ்லாட்ஸ் இருக்குது. ஒன்று ரெண்டுமே வந்துட்டு CFD எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ் போகிறதுக்கான ஸ்பேஸ் தான். இதில் ஓவர்ஃப்ளோ பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2 CF கார்ட்ஸுமே போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஒரு கார்டில் உங்களோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செகண்ட் கார்டுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகவும் முடியும். இல்லை நீங்கள் ஷூட் பண்ணும் போதே எனக்கு வந்து ரா ஃபைல்ஸ் அண்ட் JPEG ரெண்டுமே கம்பைன் ஆகிற மாதிரி நான் ஷூட் பண்ணேன். ஸோ ரா ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்லையும், JPEG ஃபைல் செகண்ட் கார்ட்லையும் சேவ் ஆகிற மாதிரியும் உங்களால் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வியூ ஃபைண்டர் பார்ப்போம். இதோட வியூ ஃபைண்டர் 1.27 சென்டிமீட்டர் டயக்னலாக இருக்கக்கூடிய ஒரு டைமென்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் இதில் இருக்கிற பிக்சல் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 3690 × 10⁻³ which is 3690 × 1000. தட் கவுண்ட் ஆஃப் பிக்சல்ஸ் இருக்குது இந்த வியூ ஃபைண்டரில். ஸோ உங்களுக்கு வியூ ஃபைண்டரில் இமேஜ் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாரிட்டி இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வியூ ஃபைண்டரில் உங்களால் கலர் பேலன்ஸும் பண்ணிக்க முடியும். ஈவன் ஃபார் த கலர் பேலன்சஸ் யூ ஆர் ஹேவிங் ஆட்டோ ஆஸ் வெல் அஸ் மேனுவலில் உங்களால் 16 ஸ்டாப்ஸ் வரைக்குமே கலர் பேலன்ஸ் இதில் செக் பண்ணிக்க முடியும். அண்ட் வியூ ஃபைண்டர் டயாப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. -4லேருந்து +3 வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கண்ணாடி போடுறீங்க அப்படின்னா வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போது உங்களோட கண்ணாடிக்கு ஏற்ற பவர்
தகுந்த மாதிரி உங்களால் வியூ ஃபைண்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் மாற்றிக்க முடியும். தட் இஸ் வாட் வியூ ஃபைண்டர் டயோப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரம் -4 to +3. நெக்ஸ்ட் வியூ ஃபைண்டரோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.8 டைம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கவரேஜ் ஏரியா பார்க்கும்போது 100% approximate value by 100% in horizontal as well as approximate of 100% in vertical. நெக்ஸ்ட் இதோட ஷட்டருக்கு வரும். ஷட்டர் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அ கேமரா. ஷட்டர் ஸ்பீடுன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா உங்களோட ஃபோட்டோவோட குவாலிட்டியே அது டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேராமீட்டர். ஸோ இதில் நிக்கான் Z9ல கொடுத்துருக்க ஷட்டர் ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் ஷட்டர் அண்ட் இட் இஸ் அ மிரர்லெஸ் கேமரா. ஸோ இதோட ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 1/32,000 per second and maximum of 30 seconds வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஷட்டர் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் சிங்கிள் ஃப்ரேமாகவும் எடுக்க முடியும், கண்டினியூஸ் லோ ஸ்பீட், கண்டினியூஸ் ஹை ஸ்பீட் ஃப்ரேம் as well as செல்ஃப் டைமர். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷட்டர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிங்கிள்னா உங்களால் ஒரு டைம் கிளிக் பண்ணி எடுக்க முடியும். கண்டினியூஸ் லோனா உங்களுக்கு கண்டினியூஸாக எடுக்கும், பட் ஒவ்வொரு கிளிக்கும் கொஞ்சம் டிலேவாக தான் எடுக்கும். கண்டினியூஸ் ஹை ஸ்பீட் யூ வில் கெட் அ வெரி ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோசிங். ஹை ஸ்பீட் ஃப்ரேம் ரேட்டில் உங்களுக்கு ஈவன் மோர் யூ வில் கெட் வெரி ஃபாஸ்டஸ்ட் ஷட்டர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் as well as செல்ஃப் டைமர்ன்றது நீங்கள் டைமை டிசைட் பண்ணி some particular time to particular time, for example 5 seconds இல்லை 10 seconds அந்த மாதிரி நீங்கள் ஷட்டரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த மேஜர் ஷட்டர் மோட்ஸ் இன் நிக்கான் Z9. ஸோ கண்டினியூஸ் ஷூட்டிங் மோட்ஸில் பார்க்கும்போது இது வந்து 120 frames per second ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய ஒரு கேமரா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரா வந்துட்டு ஒரு செகண்டுக்கு எத்தனை பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுன்றது தான் இதோட கெப்பாசிட்டி. ஸோ நிக்கான் Z9 பொறுத்த வரைக்கும் த மேக்ஸிமம் லிமிட் they are going to 120 fps. அண்ட் இதுவுமே வந்துட்டு நிறைய மோட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ கண்டினியூஸ் லோ ஸ்பீடாக இருந்தால் 10 frames per second தான் எடுக்கும். இதுவே கண்டினியூஸ் ஹை ஸ்பீடாக இருந்தால் 20 frames per second வரைக்கும் எடுக்கும். இதுவே ஹை ஸ்பீட் ஃப்ரேம் ரேட்டாக இருந்தால் 30 fps வரைக்கும் இருக்கிற ஒரு மோடு இருக்குது. as well as அதிலே ஹை ஸ்பீட் ஃப்ரேம் ரேட்டில் 120 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரியும் ஒரு மோடு இருக்குது. 120 fps நீங்கள் போகும்போது உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி மேபி கொஞ்சம் குறையலாம். That depends on the camera, but you will get a 30 fps where we get a high speed capture speed. ஸோ ஹை ஸ்பீட் ஃப்ரேம் ரேட்டில் உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குது, C30 as well as C120. C30யில் இருக்கும்போது உங்களுக்கு 30 fpsம், C120யில் இருக்கும்போது உங்களுக்கு 120 fpsம் கிடைக்கும். as well as 120 fps will may reduce your picture quality, but high speed frame rate you have a C30 mode where you will get a 30 frames per second. நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்போஷர்ஸ் பார்ப்போம். எக்ஸ்போஷர்ஸ்னு பார்க்கும்போது இதுக்கான எக்ஸ்போஷர் மீட்டரிங் டிடிஎல் மீட்டரிங் வித் இமேஜ் சென்சார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர் மோட்ஸ்ன்னு பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் மீட்டரிங், சென்டர் டிவைட் மீட்டரிங் அண்ட் ஸ்பாட் மீட்டரிங் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும்னா என்னோட சேனல்லே வாட் இஸ் மீன் பை மேட்ரிக்ஸ் மீட்டரிங், வாட் இஸ் மீன் பை சென்டர் டிவைட் அண்ட் வாட் இஸ் மீன் பை ஸ்பாட் மீட்டரிங்னு தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்போஷர் காம்போசிஷன் பார்க்கும்போது -3லேருந்து +3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது -3 to +17 EV வரைக்கும் போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு லோ லைட்லேயுமே ஒரு சூப்பரான பிக்சர் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் திஸ் கேமரா இஸ் ஆக்சுவலி டிசைன்டு ஃபார் அ லோ லைட் as well as for the wildlife. So that is the reason why we have saw shutter speed goes up to 120 fps. ஸோ இது வந்து ஒரு வைல்ட் லைஃப்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேமரா. நெக்ஸ்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்ப்போம். ஐஎஸ்ஓ சென்சிட்டிவிட்டி ரேஞ்சுன்னு சொல்லும் போது இதோட சென்சிட்டிவிட்டி ரேஞ்ச் மினிமமில் 64 ISOலேருந்து மேக்ஸிமம் 32,000 ISO வரைக்கும் போகுது, விச் இஸ் அ வெரி குட் நம்பர். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன் அஸ் லோ லைட் கேமரா, நீங்கள் ரொம்பவே கம்மியான லைட்டில் இருந்தாலுமே அந்த ஒரு சினாரியோவில் ஃபோட்டோ எடுக்கும்போதும் உங்களால் எக்ஸ்போஷர் மீட்டரையும் +17 வரைக்கும் கொண்டு போய் முடியும். ஆஸ் அ சேம் ISO 32,000 வரைக்கும் உங்களால் புல் பண்ண முடியும். பட் when you go to ISO 32,000, of course there will be a grains or a noise in the picture, but அவங்க 32,000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக 8,000 வரைக்கும்லாம் புல் பண்ணி ஒரு பெஸ்ட்டான பிக்சர் கண்டிப்பாக இதில் கொண்டு வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபோக்கஸ் சிஸ்டம். ஃபோக்கஸ் அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் பார்க்கும்போது இதில் 493 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ஹியூஜ் நம்பர். நிக்கான் கேமராவில் ஒரு 493 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வருதுன்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட்
ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் ஃபார் தி ப்ரொஃபஷனல் கிரேட் கேமராஸ். அண்ட் இதோட வைப்ரேஷன் ரிடக்ஷன் பார்க்கும்போது இதில் 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்சாருக்கு எவ்ரி 5 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் இசட் யா அண்ட் பிச் அந்த 5 ஆக்சிஸ்லேயும் உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு கேமரா ஷேக்கோ இல்லை வைப்ரேஷன் உங்களுக்கு பிக்சரில் வராத அளவுக்கு அது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பட் ஆல்வேஸ் வென் யூ கோ ஃபார் அ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ட்ரை டு யூஸ் மோனோபாட் ஒரு சம்திங் ஒரு பேக் சாண்ட் பேக் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் லென்ஸை வச்சு வைல்ட் லைஃப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கேமரா ஷேக் கண்டிப்பாக வராது. பிகாஸ் whenever you are going for a வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக நம்ம வந்து லென்ஸ் வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் லென்த் ரேஞ்ச் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு லென்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். that we can't able to go and use 50 mm prime and 85 mm prime like that. So already obviously 100 to 400 or 150 to 600 மாதிரியான lenses யூஸ் பண்ணும்போது as well as the camera body also very heavier, you will get a very heavy. So அந்த மாதிரி இருக்கிற டைமில் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரைபாட் யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள். அப்படி இல்லைனாலுமே சாண்ட் பேக்ஸ் யூஸ் பண்ணி கேமராவை சாண்ட் பேக் மேலே வச்சு ஃபோட்டோ எடுங்க. யூ வில் அவாய்ட் தி கேமரா ஷேக். ஸோ நெக்ஸ்ட் இதோட வீடியோ ரெக்கார்டிங். மூவி ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது இதோட ரேஞ்ச் ரொம்பவே பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 8K வீடியோ ரெசல்யூஷனில் நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும் at 24 fps and 25 fps as well as 30 fps. ஸோ 8K ரெக்கார்டிங்கில் உங்களால் 30 fpsல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமராவாக இருக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடில் காமிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ மோஷனில் காமிக்கணும், ஒரு வைல்ட் லைஃப் எடுக்கும்போது ஒரு டியர் ஓடிட்டு இருக்கிறதையோ இல்லை ஒரு லயனோ டைகர் ஓடிட்டு இருக்கிறதையோ உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்லோ ஸ்பீடில் ஹை ஸ்பீடில் ஸ்லோ மோஷனில் காமிக்கணும் அப்படின்னா ஸோ 4K ரெக்கார்டிங் யூ ஹேவ் 60 fps. ஸோ 4K ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு 60 fps 50 25 24 as well as 30 fps இந்த மாதிரியான ஃப்ரேம் ரேட் ரேஞ்சில் உங்களால் 4K ரெக்கார்டிங் எடுக்க முடியும். 4K ரெக்கார்டிங் at 60 fps is well and good for wildlife shoots. Even if you're ready to go for a 1080 you will get a 120 fps where you will have a silky smooth of slow motion videos. ஸோ 1080ல எடுக்கும்போது உங்களால் ஒரு 120 fps ஃப்ரேம் ரேட்டில் கேப்சர் பண்ண முடியும்னா அந்த வீடியோ எந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் சில்கி ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் அதில் கொண்டு வர முடியும். when you go for 1080 with 120 fps as well as 1080லுமே உங்களுக்கு 60 50 30 25 and 24 fps ஃப்ரேம் ரேட்டில் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். ஸோ இதில் டைம் லேப்ஸும் எடுக்க முடியும். டைம் லேப்ஸ் ஆப்ஷனும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் லேப்ஸ்லாம் எடுக்கும்போது யூ வில் கெட் அ வெரி குட் அவுட்புட் கண்டென்ட். அண்ட் மூவி லாக்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து என்லாக் வீடியோஸும் எடுக்க முடியும், HLG வீடியோஸும் எடுக்க முடியும். அண்ட் it is recommended when you are copywriting the information to the memory card. So நீங்க ஒரு CFD memory card போட்டு அதில் நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா it is well and good to recommend have a nlog and HLG recorded videos. நீங்கள் இதே ஒரு external drive யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா you can also use the same. So movie video compression என்னன்னா நம்மளால எந்த ஒரு பிட் ரேஞ்சில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுன்ற ஒரு பேராமீட்டர். ஸோ இதில் என்ட்ரா 12 பிட்டில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆப்பிள் ப்ரோரஸ் ரா 12 பிட்லையும் ஆப்பிள் ப்ரோரஸ் 422 HQவில் 10 பிட்லையும் நம்மளால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யூ வில் கெட் ரா வீடியோ வேர் யூ வில் ஹேவ் அ 14 பிட். ஸோ 14 பிட் வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி அதை கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வில் லுக்ஸ் லைக் ஹாலிவுட் மூவிஸ். அந்த லெவலில் உங்களால் வீடியோஸ் இதில் கொண்டு வர முடியும். அந்த மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் டைம் டியூரேஷன் வந்து 2 hours 5 minutesக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் ஒரு சிங்கிள் ஸ்லாட்டில் மேக்ஸிமம் வீடியோ வந்து ஒரு 2 hours to 5 minutes 2 hours and 5 minutes வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வைல்ட் லைஃப் கேமரான்றதுனால வீடியோவுக்கு இது ப்ரிஃபரபுளான்னு கேட்டால் ஐம் நாட் ஷுர் ஆன் தட். But yes, because நமக்கு வீடியோலுமே நிறைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we can go for a 1080 at 120 fps or 4K with 60 fps அந்த மாதிரி. as well as என்ட்ராவில் 12 பிட்டில் பிட் ரேட்டில் நம்மளால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். And one of the limitation is we have a video recording duration is restricted to 2 hours and 5 minutes. So next இதோட இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஒரு டைப் C கனெக்டர் கொடுத்துருக்காங்க, as well as டைப் A HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட் as well as ஆடியோ இன்புட் ரெண்டுத்துக்குமே 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை எனேபிள் பண்ணியிருக்காங்க. as well as this camera is can able to connect with the Snapbridge Nikon official app.
ஸோ நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா இல்லை ஸ்மார்ட் டிவைசஸ் மூலிமா நிக்கான் ஸ்னாப்ரிச் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேமராவை உங்களால் அதில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுலேயுமே உங்களால் ப்ரிவ்யூஸ் as well as இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அண்ட் இதில் பில்ட்-இன் ஜிபிஎஸ் இருக்குது. பில்ட்-இன் ஜிபிஎஸோட ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸு எந்த லொக்கேஷனில் இருந்து எடுக்கிறீங்கன்ற ஜிபிஎஸ் லொக்கேஷனை அந்த ஃபோட்டோட இன்ஃபர்மேஷனோடையே உங்களால் டேக் பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சேஞ்சஸ், எஸ்பெஷலி டு தி வைல்ட் லைஃப் அண்ட் தி பீப்புள்ஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அது என்னன்றத டீட்டெயில்டு வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வில் கம் டு தி பவர். பேட்டரிஸ்ன்னு பார்க்கும்போது இதில் EN-EL18D பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் we can able to also use EN-EL18C, 18B, 18A as well as 18. So இதில் 5 different set of batteries, all are from the EN-EL18 family. So EN-EL18, 18A, 18B, 18C and 18D இந்த எல்லா பேட்டரிஸுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேரண்ட் பேட்டரின்னு பார்க்கும்போது EN-EL18D தான். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஃபைனல் ஷார்ட் மிஸ்செலேனியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு ரகடான பாடி. ஸோ இதோட வெயிட் ஆப்வியஸ்லி ரொம்பவே அதிகமாக இருக்கும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1340 grams, which is almost more than 1 kg. 1 கிலோக்கு மேலே 1.34 kgs. ஸோ ரொம்பவே ஹெவியான பாடி, ரொம்பவே ரகடான பாடி. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைல்ட் லைஃப் லென்சஸ் 150, 600 இல்லை 200, 500 நிக்கான் 200, 500 லென்சஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கம்ப்ளீட் பாடி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் மோர் தென் 2 kgs. ஸோ ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஆனால் உங்களோட அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் அ வெரி குட் வைல்ட் லைஃப் ப்ரொஃபஷனல் கேமரா. ஸோ நெக்ஸ்ட் இதோட ட்ரைபாட் சாக்கெட் எல்லா கேமராஸ்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு காமன் ட்ரைபாட் சாக்கெட் 1/4 inch ட்ரைபாட் சாக்கெட் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஐ சேட் மெனி டைம்ஸ், இட் இஸ் அ வைல்ட் லைஃப் கேமரா. ஸோ ஆப்வியஸ்லி அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு அனிமலை ஷூட் பண்ணும்போது அனிமலோட ஐயை அது கேப்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இங்கேயும் அங்கேயும் டிஸ்டர்ப் ஆகாமல் அனிமலை ஃபோக்கஸ் பண்ணும். அனிமல்லையுமே அனிமலோட ஐயக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் போகும். அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷனில் இருந்தது, அப்புறம் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்ஷனுக்கு வந்தது, ஹியூமன் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வந்தது, அப்புறம் அனிமலோட ஃபேஸ் டிடெக்ஷன் வந்தது, இப்போ அனிமலோட ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வரைக்கும் போயிருக்கு. டெக்னாலஜி இஸ் பூமிங் சம்திங் லைக் தட். ஸோ இதில் அனிமல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபார் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிஸ். அண்ட் இதில் ஆஸ் ஐ மென்ஷன் வைஃபை இருக்குது, 4K ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வெரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ட்டாக இதோட டீட்டெயில்டு பேராமீட்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இட் இஸ் நிக்கான் Z9, a mirrorless camera, full frame sensor body with 45.7 effective megapixels and video recording at 8K 30 fps, 4K at 60 fps and 1080 at 120 fps. Animal eye autofocus இருக்கு. Exposure we can go from -3 to +17 EV and shutter speed is 30 seconds to 1/32,000 as well as ISO goes from 64 to 32,000. ஸோ இது எல்லாமே ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய எல்லா பேராமீட்டர்ஸுமே இதுதான். இந்த எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். திங்க் பண்ணி ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பாக நமக்கு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குமா, நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுமா, இதனால் நம்மளால் அவுட்கம் எடுக்க முடியுமான்றதை திங்க் பண்ணி வாங்குங்க. கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் நாட் அன் ஈஸி திங். ஓகே, I just wanted to reveal the price as well. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,75,995 rupees, 4,76,000 approximately we can say. Maybe இது வந்து இந்தியன் மார்க்கெட் ரேட் 4,75,995 rupees. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி ensure that you will get a returns from that. Not an easy thing to invest 4,76,000 in a camera body. Obviously the price which I mentioned is only for the camera body, not for the any other lenses. So இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கேமரா பாடி மட்டும்தான் வரும். பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் பவர்ஃபுல் ப்ரொஃபஷனல் கிரேட் கேமரா பாடி இது.
ஸோ ஒரு கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய திங்க் பண்ணுங்கள், அதோட ரெக்குயர்மெண்ட்ஸை செக் பண்ணுங்கள். உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ அந்த ரேஞ்சில் இருக்கிற கேமரா ப்ரிஃபர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆப்வியஸ்லி இஃப் யூஆர் அ வெல் அண்ட் குட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, யூஆர் கோயிங் டு ஷூட் ஃபார் அ நேஷனல் ஜியோகிராஃபி, யூஆர் கோயிங் டு ஷூட் ஃபார் அ வெரி ஹை கிளைண்ட்ஸ் மீன்ஸ், தென் if you prefer you can go for this Nikon Z9. I don't I'm not discouraging, or I'm not uh, avoiding to record. Sorry, I'm not discouraging and I'm not recommend பண்ணாமல் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் ப்ரைஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு வெட்டிங் எடுக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நிக்கான் Z9 அவ்வளோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் ஸ்பெஷலி மேட் ஃபார் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி கேமரா சப்போர்ட்ஸ் இன் தி ஒன் சப்போர்ட்ஸ் மீன்ஸ் அந்தளவுக்கு வெட்டிங்கில் இதுக்கான ரெக்குயர்மெண்ட் இருக்காதுன்றது என்னோட தாட். ஸோ நீங்கள் என்ன ஜர்னர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, எங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கேமரா வேணும், என்ன ஸ்பெக்கில் வேணுன்றது எல்லாமே கன்சிடர் பண்ணி டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒரு கேமரா வாங்குங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி ஹிஸ்ட்ரியை நிறைய விஷயம் மாற்றிருக்கு, ஃபோட்டோகிராஃபி நிறைய மாற்றிருக்கு. விச் மீன்ஸ் how I can able to say means ஃபோட்டோகிராஃபி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மாற்றிருக்கு, நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. சம்டைம் ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஃபோட்டோ ஹிஸ்ட்ரியவே மாற்றிருக்கும். மீன்ஸ் அது நடக்காமல் இருந்தால் இட் குட் பி எனிதிங் சம்திங் லைக் தட். வேறு எதுனா ஒன்று நடந்திருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் தான் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி இஸ் ஜஸ்ட் நாட் லைக் இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபி எடுக்காதவங்களையும் யாரும் இல்லை. ஈவனாக கேமரா இருக்கோ இல்லை மொபைல் இருக்கோ, எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ். எல்லாருமே போகிறோம், ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறோம். பட் ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் just simple and entertainment. It is very very powerful tool in this society. So அதை வைஸாக யூஸ் பண்ணுங்கள், அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அண்டு ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான எல்லா வீடியோஸ் டவுட்ஸுமே என் சேனலில் இருக்குது. இஃப் யூ ஹாவ் எனி அதர் எக்ஸ்ட்ரா queries you can ping me, you can DM me on any other social medias as well as you can comments in the YouTube as well. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கோங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். So we'll catch you in the next video. Until then, bye. Landscape photography.